லாஸ்ட் வீடியோவில் அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு. ஸோ அவங்களும் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தாங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். அவங்களும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு சாக்லேட் பொக்கே மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து கிட்கட்டில் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு கிட்கட் சாக்லேட்னா பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆன டைம் லாஸ்ட் இயர் பர்த்டே அவங்க பர்த்டே அப்போது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டேன். என்ன ஒரு சில கிஃப்ட்லாம் வச்சு ஒரு மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு, வாட்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தேன். இந்த தடவை கூட அவ்வளோ என்னால் பண்ண முடியல. பக்கத்தில் இருந்துகிட்டே சர்ப்ரைஸாக பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து கிட்கட் சாக்லேட் வச்சுருந்தேன். இம்போர்ட்டட் சாக்லேட் அவங்களுக்கு வந்து ஃபாரின் சாக்லேட்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் சாக்லேட் வச்சுருந்தேன். சரி இந்த தடவை வந்துட்டு ஃபாரின் சாக்லேட் இல்லைனாலும் நார்மல் கிட்கட் சாக்லேட்டாவது வந்து வச்சு இந்த பொக்கே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. என்னென்னா நான் அவ்வளோ கடைக்கு போக மாட்டேன். போனாலும் அவங்க கூட தான் போவேன். ஸோ இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் அவங்க இல்லாதப்போ ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அவங்க பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ அதனால் எப்போயுமே இருப்பாங்க. அவங்க இல்லாத டைம் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஜெப்டோவில் பார்க்கும்போது எனக்கு இந்த சைஸில் வந்துட்டு கிட்கட் சாக்லேட் வந்து கிடைக்கல. 5 ஸ்டார் மட்டும் தான் கிடச்சிச்சு. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் பிளாக் பேப்பரும் என்கிட்ட இல்லை. சரி ஓகே 5 ஸ்டாருக்கு இந்த பேப்பரே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்த திங்ஸை யூஸ் பண்ணி ரிப்பன் யூஸ் பண்ணி எப்படியோ வந்து பண்ணிட்டேன். ஃபைனலாக நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா 3 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது நான் இதை கடையில் வாங்கி பொக்கேவாக கொடுத்துருக்கேன்னு நினச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்குலாம் பார்க்க இல்லை. அது ஏன் அவங்க அப்படி நினச்சாங்க தெரில. நான் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியா நீயா பண்ண அப்படின்னு கேட்டேன். ஃபைனலாக வந்துட்டு அங்கே இங்கே குட்டி குட்டி ஹார்ட் இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ரோஸஸும் ஃபிட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரூம் டெக்கரேஷன் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.